யோகி கிட்ட கேட்கக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கேட்க வேண்டியதை கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நான் நிரந்தரமா உங்களுக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறேன். நீங்க யோகிகள்கிட்ட ஜாமீன் கேட்குறீங்க. அவ்வளவுதான் எனக்கும் உங்ககிட்ட இருந்து நான் விண்ணப்பமா வைக்கிறது. நீங்க அழுதீங்கன்னா எனக்கு எதுவும் கிடைச்சிட போறது இல்லை. ஆனா நீங்க நிரந்தரமா அழுவக்கூடாதுன்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இடையில விட்டு நான் அழுதுகிட்டு இடையில சிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நிரந்தரமா நீங்க அழுவவே கூடாதுங்கிறதான் நான் நினைக்கிறேன். ஒரு யோகியா கிட்ட இருக்கிறது, ஒரு யோகிங்கிறது எல்லாத்தையும் விடுபட்டவன் தான் ஒரு யோகி. அவங்கிட்ட போய் விடுதலையை தான் கேட்கணும். நீங்க அவங்ககிட்ட ஜாமீன் கேட்டீங்கன்னா அவன் எதுக்கான ஸ்பெஷலிஸ்ட், எதுக்கான செயல், ஒரு புது வாழ்க்கை இருக்கு. அவர்கிட்ட நீங்க என்னத்தை பெற்றுவீங்கன்னா அன்பு, பாசம், கருணை, இதைதான் பெற்ற முடியும். ஆனா ஒரு யோகி கிட்ட இருக்கிறத பெற்ற முடியுமான்னா பெற முடியாது. அப்ப யாருக்கிட்ட எதை பெறணுமோ, யாருக்கிட்ட எதை கேட்கணுமோ, யாருக்கிட்ட இருந்து எதை பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்க பல மாணவர்களுக்கு ஆசிரியரா இருக்கிறீங்க. என்ன செய்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற பாடத்திட்டங்களை அவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதை தான் பாக்குறீங்க. அங்க பாடம் முன்னாடி இருக்கா, நீங்க முன்னாடி இருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இணைப்பு எது இருக்கு? பாடமா, நீங்களா? அதுக்கான விளக்கத்தை நீங்களே தேடுங்க, கண்டுபிடிங்க. பாடத்தோட ரோல் என்ன, உங்களுடைய ரோல் என்ன? இதை இடைப்பட்ட இருக்கிற மாணவர்கள் உங்களுடைய பாடத்தினால முன்னேறாங்களா, இல்ல உங்களால முன்னேறாங்களா? ரெண்டும் கலக்கப்படுதா? அப்ப ரெண்டு வடிவமா தான் செயல்படுதுங்கிறத நீங்க உணர்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க. அதை தாண்டி ஒரு யோகியா இருக்கிறவனுக்கு அங்க பாடமும் இல்லை, அங்க ஆசிரியரும் இல்லை, அங்க அவன் பிரபஞ்சமா இருக்கிறான். அதுதான் மனிதர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசம். இதை ஏன் நீங்க அணுக மாட்டீங்க? இதை ஏன் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? விளக்கு கொளுத்துறதுல, கோவில சுத்துறதுல, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில ஜீவசமாதியில உட்கார்ந்து இருக்கிறதுல நீங்க பெரிய மாற்றம் அடைஞ்சிருவீங்கிறதெல்லாம் தாண்டி எப்படி அடையணும், அதை என்ன மாதிரி அடையணுங்கிற அந்த வலிமைய ஒரு தனி மனிதனுக்குள்ளேயும் போராட்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், துயரம் இருக்கும். ராகவேந்தர் சிரிச்சுக்கிட்டே யோகி ஆகல. பல துன்பங்கள், பல துயரங்கள், பல தூரம் நடக்கும், பல தூர பிரயாணம், பல நாள் தூக்கம் இல்லை, பல நாள் நிம்மதி இல்லை, பல நாள் இது இல்லை. ஆனால் ஒரு நாள் வரலாறு, ஒரு நாள் ஒரு செயல். நீங்கள் பிறந்தீர்கள், நீங்கள் வளர்ந்தீங்க, 2 குழந்தைக்கு தாயா நீங்க. ஒரு நாள் நீங்க இந்த உடலை மருந்தாக்க போறீங்களா, இல்ல உடலை வேற வடிவத்துக்குள்ள எடுத்துட்டு போறீங்களாங்கிறது உங்க கையிலே விட்டுறேன். நீங்க என்னவா இருக்கணுங்கிறது புரட்சி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். புத்திசாலித்தனத்தோட நீங்க படிச்சவங்க யோசிங்க. யோசிச்சுட்டு உங்க வாழ்க்கைய சிரம்பட பார்த்துக்கங்க. எனக்கு நீங்க நன்மை, எனக்கு என்ன நீங்க பின்தொடர்றதுங்கிறது எதுவும் கிடையாது. நீங்க விடுதலை ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். உங்க விடுதலைக்காக என்னுடைய குரல் இருக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு விடுதலை வேணும்னா நான் போராடுறேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விடுதலை வேணும். அவனுக்கு ஜாமீன் வாங்கி தர மாட்டேன் நான். ஜாமீன்ங்கிறது நீங்க கேட்கிற உங்க வாழ்க்கையோட சந்தோஷமும் ஒரு பிடிப்பும் கேட்குறீங்க. அது உடம்பு சுகம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் உள்ள இருக்கிற செயலை, அந்த உள்ள இருக்கிற ஜோதிய, உள்ள இருக்கிற ஜீவனை தான் நான் விடுதலையாக, அதுதான் பிரதானமாக ஆட்சி அமைக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க உங்க உடல் தான் ஆட்சி அமைக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. நீங்க பார்த்துக்குங்க, யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கான உரைன்னு நினைச்சிடாதீங்க, இந்த உலகத்துக்கே அதுதான்.